நிலைப்பாடு வந்திருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தெளிவாக இருக்க வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வெளிநாடுகளிலிருந்து வந்தவர்கள் இருந்தார்கள். பிலால் போன்றவர்கள், சல்மானுல் ஃபாரிசி போன்றவர்கள், சுவைபுர் ரூமி போன்றவர்கள் வெளிநாடுகளிலிருந்து வந்து குடியேறியவர்கள். அவர்களுக்கு தெரியாது என்றால் அரபு தெரியாமல் இருந்திருக்க வேண்டும். ரோம் தேசத்திலிருந்து வருகிறார், அவருக்கு எங்கே அரபு தெரிந்திருக்க போகிறது. பாரிஸ் தேசத்திலிருந்து வருகிறார், அவருக்கு எங்கே அரபு தெரிந்திருக்க போகிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் எல்லாம் இன்றைக்கு தானப்பா இஸ்லாத்துக்கு வந்தீர்கள், உங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க தெரியாது, நான் கேட்கிறேன், நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள் என்று சொன்னார்களா? நபிகளார் 23 வருட காலம், 13 வருடத்தை விட்டுவிடுங்கள், ரகசியம் என்று சொல்லலாம், 10 வருட காலங்கள் வெளிப்படையாக பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை நடாத்தி ஜமாஅத் தொழுகை நடாத்தினார்கள் மதீனா பள்ளியில். ஒரு நாளையிலாவது ஒரு கட்டத்திலாவது மக்களை எல்லாம் அழைத்து நான் தௌபா சொல்லி தருகிறேன், நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள் என்று சொன்னார்களா? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் கொடுத்திருக்கின்ற ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு சொத்தம் தெரியுமா? நீ தவறு செய்கிறாயா, எவ்வளவு பெரிய தவறு செய்தாலும் படைத்தவரிடத்தில் நேரடியாக முறைப்பாடு செய்யலாம், அல்லாஹ்விடத்தில் நேரடியாக எடுத்து வைக்கலாம் என்ற சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறது. யாரையும் நாங்கள் இடைத்தரகர் பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, யாருடைய உதவியை நாட வேண்டிய அவசியம் கிடையாது. நேரடியாக அல்லாஹ்விடத்தில் முறைப்பாடு செய்யலாம். முறைப்பாடு கூட செய்ய தேவையில்லை சகோதரர்களே, உள்ளத்தில் கவலை வந்தாலும் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அந்த அளவுக்கு இரக்கம் உள்ளவன். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நானும் நீங்கள் நிறைய தவறு செய்திருப்போம், நிறைய பாவங்கள் செய்திருப்போம். காலம் நேரத்தை எதிர்பார்க்காதீர்கள் சகோதரர்களே, காலம் நேரத்தை எதிர்பார்க்காதீர்கள். ஏனென்றால் என்னுடைய மரணம் உங்களுடைய மரணம் நேரம் குறிக்கப்பட்டதல்ல. எனக்கும் உங்களுக்கும் நேரம் தெரியாது, படைத்தவன் ரஹ்மானுக்கு மட்டும்தான் நேரம் தெரியும் என்றால் அடுத்த வினாடி நாங்கள் மரணித்து போகலாம், அடுத்த வினாடி நாங்கள் மரணித்து போகலாம். சுவர்க்கவாசிகளை பற்றி, சுவனத்தின் சொந்தக்காரர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற போது என்ன சொல்கிறான் தெரியுமா? வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன். சகர் நேரங்களில் எழும்பி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடுவார்களாம் சகோதரர்களே, சகர் நேரங்களில் எழும்பி மன்னிப்பு தேடுவார்களாம். சகருக்கு எழும்புகிறோம் என்று சொன்னால் சாப்பிடுவது மட்டும் நோக்கமாக இருக்கக்கூடாது சகோதரர்களே. ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் செய்த தவறுகளை அல்லாஹ்விடத்தில் முறைப்பாடு செய்து மன்னிப்பை பெற்றுக் கொள்வோமாக இருந்தால் இது சுவனவாசிகளுக்குரிய அடையாளம் சகோதரர்களே. எனவே அந்த பண்பையும் நாங்கள் வளர்த்துக் கொண்டு செய்யக்கூடிய தப்புகளும் செய்யக்கூடிய தவறுகளும் படைத்தவன் ரஹ்மானுக்கும் எங்களுக்கும் சம்பந்தப்பட்டதாக இருந்தால் கவலைப்படாமல் அல்லாஹ்விடத்தில் முறைப்பாடு செய்வோம் சகோதரர்களே. ஒரு சொட்டு கண்ணீர் வடிப்போம் சகோதரர்களே. அல்லாஹ் மன்னிப்பதற்கு எதிர்பார்த்திருக்கிறான். அடியார்களுக்கு செய்த தவறுகளாக இருந்தால் வெட்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, வெட்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, பெருமைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த சகோதரனை அணுகி அவனிடத்தில் மன்னிப்பு கேட்போமாக இருந்தால் படைத்தவன் ரஹ்மான் அதையும் மன்னித்து விடுவான் சகோதரர்களே. எனவே இந்த அடிப்படையில் நாங்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு படைத்தவன் ரஹ்மானிடத்தில் நேரடியாக முறைப்பாடு செய்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டு சுவனத்தை வெற்றிகரமாக பிரிப்பதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் وعلى آل حزب الله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் விசாலம் எந்த அளவுக்கு பெரிதது, அதே போன்று மனிதர்கள் அந்த விசாலத்தை எப்படி அடைந்து கொள்கிறார்கள், மனிதர்கள் அந்த மன்னிப்பின் விடயத்தில் எப்படி போட்டி போட வேண்டும் என்ற அடிப்படை செய்திகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதே நேரத்தில் முக்கியமான ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய பெண்மணிகள் இருக்கிறார்கள், எங்களுடைய தாய்மார்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இன்றைக்கு ஹுத்பாவுக்கு வராமல் இருப்பார்கள். அவர்களை பற்றி நபிகள் ஸல்லல்லாஹு சொல்லுகின்ற பொழுது என்ன சொன்னார்கள் தெரியுமா? நபி பெண்மணிகளை பார்த்து சொன்னார்கள், யா மஅஷரன் நிசா, ஏ பெண் சமூகமே, ஏ பெண் சமூகமே, ஃபைன்னி ரஐதுகுன் அக்ஸர அஹ்லின் நார், உங்களை நான் அதிகம் நரகத்திலே கண்டேன் என்று சொன்னார்கள். உங்களை நான் அதிகம் நரகத்திலே கண்டேன் என்று சொன்னார்கள். தஸத்தக்ன வஅக்ஸிர்ன ஸதகா, நீங்கள் சதகா கொடுங்கள், அதிகம் தான தர்மம் செய்யுங்கள், உங்களை நான் அதிகம் நரகத்தில் கண்டேன் என்று சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரரே, ஏன் அப்படி சொல்கிறார்கள் தெரியுமா? நீங்கள் கொடுக்கக்கூடிய சதகாக்கள், நீங்கள் கொடுக்கக்கூடிய தான தர்மங்கள் உங்களை நரகத்தை விட்டு பாதுகாக்க போருமானது. இந்த செய்தியை எங்களுடைய எல்லா சகோதரிகளுக்கும் எல்லா பெண்மணிகளுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் சகோதரர்களே. அவர் பெண்மணி எழும்பி கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, ஏன் நாங்கள் அதிகமாக நரகத்துக்கு போக வேண்டும் என்று கேட்டபொழுது 2 காரணத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். துக்ஸிர்னல் லஅன வ தக்ஃபுர்னல் அஷீர், நன்றி கெட்டவர்களாக நடக்கிறீர்கள், கணவன்மார்களுக்கு நன்றி கெட்ட விதத்தில் நடக்கிறீர்கள். இன்னொன்று
பதுவா செய்வதில் அதிகம் சாபமிடுகிறீர்கள், அதிகம் பதுவா செய்கிறீர்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சோழே, பெண்களிடத்தில் நிறையவே இருக்கின்ற வழக்கம். தான் 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த பிள்ளை, 2 வருடம் பாலூட்டி வளர்த்த பிள்ளை, சீராட்டி வளர்த்த பிள்ளை சின்ன ஒரு தவறு செய்கின்ற பொழுது வாய்க்கு வந்தவாறெல்லாம் திட்டுகின்ற காட்சிகளை பார்க்கிறோம். கணவன் கஷ்டப்படுகிறான், வியர்வை சிந்துகிறான், உழைப்பு செய்து கொடுக்கல் வாங்கல் செய்கிறான் மனைவிக்கு. சின்ன ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது வாய்க்கு வந்தவாறெல்லாம் நன்றி கெட்ட விதத்தில் பேசுகின்ற காட்சிகளை பார்க்கிறோம். இந்த 2 விளைவு, நீங்கள் அதிகம் நரகத்துக்கு போகிறீர்கள் என்று சொன்னார்கள். நரகத்தை விட்டு விடுதலை பெற வேண்டுமா? நீங்கள் செய்ய வேண்டியதை அதிகம் சதக்கா கொடுங்கள், தான தர்மம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் விசாலத்தை பற்றி பார்த்தோம். நாங்கள் தௌபா செய்ய வேண்டிய விதத்தை பற்றி பார்த்தோம். எங்களுடைய தௌபாக்கள் உண்மையான தௌபாவாக அமைய வேண்டுமாக இருந்தால் அதற்கு வர வேண்டிய நிபந்தனைகளை பார்த்தோம். அத்தோடு நாங்கள் அதிகம் சதக்காக்கள் கொடுக்கின்ற பொழுது, தான தர்மங்கள் செய்கின்ற பொழுது அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிக்க காத்துக் கொண்டிருக்கிறான். நபிகள் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு குடும்பத்திலே வருகின்ற தப்பு தவறுகள், பொருளாதாரத்தில் வருகின்ற தப்பு தவறுகள், அவன் சதக்கா கொடுக்கின்ற பொழுது, ஜகாத்து கொடுக்கின்ற பொழுது அவைகள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னார்கள். அவைகள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சதக்கா என்பது அல்லாஹ்வுடைய பாதையிலே பொருளாதாரத்தை தூக்கி வீசுவது என்பது, செலவழிப்பது என்பது எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அது ஒன்றுமே போதுமானதாக இருக்கிறது. அல்லாஹ் அல் குர்ஆனில் என்ன சொல்லி காட்டுகிறான்? லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். உங்களுக்கு விருப்பமானதை, நீங்கள் விரும்பக்கூடியதை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்காத வரையில் நீங்கள் சுவனத்தை அடைந்து கொள்ள முடியாது, நல்லதை பெற்றுக் கொள்ள முடியாது என்ற வசனம் இறங்குகிறது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு என்ன செய்தார்கள் சகோதரர்களே? அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு தனக்கு விருப்பமான தோட்டம், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பமான தோட்டம், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது கவலைகள், மனப்பாரங்கள் வந்தால் அந்த தோட்டத்தின் நடுவில் கொஞ்ச நேரம் அமர்ந்து ஓய்வெடுப்பார்களாம் சகோதரர்களே. அந்த அளவுக்கு கவர்ச்சியான தோட்டம், அந்த அளவுக்கு பெருமதியான தோட்டம், ஈத்தம் மர தோப்புக்கள் நிறைந்த ஒரு தோட்டம். இந்த தோட்டத்தை உடனடியாக எழும்புகிறார், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு விருப்பமானதை கொடுத்தால்தான் நான் சூரத்தை அடைந்து கொள்ள முடியுமா? எனக்கு மிக 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 விருப்பமான ஒரு சொத்து இருக்குமாக இருந்தால் அதுதான் பைருஹா என்ற தோட்டம். இப்பொழுது நான் அதை அல்லாஹ்வுக்காக விட்டுவிட்டேன், நீங்கள் எடுத்து செலவழித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு சுவனத்தை அடைந்து கொள்வதில், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை அடைந்து கொள்வதில் அந்த நபித்தோழர்கள் போட்டி போட்டார்கள் சகோதரர்களே, போட்டி போட்டார்கள். நபித்தோழர்கள் சொல்கிறார்கள், எங்களிலே நிறைய தோழர்கள் இருந்தார்கள் செலவழிப்பதற்கு வசதியற்றவர்கள். செலவழிப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், தனக்கு சாப்பிடுவதற்கு கூட வசதி இல்லாத நிறைய நபித்தோழர்கள் இருந்தார்கள் சகோதரர்களே, நிறைய நபித்தோழர்கள் இருந்தார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதக்காவை பற்றி பேசுவார்களாம், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பதை பற்றி பேசுவார்களாம். நபித்தோழர்கள் சொல்கிறார்கள், எங்களுடைய தோழர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? சந்தைக்கு போவார்களாம், பஜாருக்கு போவார்களாம், குன்னான தகாமல் முதுகிலே சாமன் சுமந்து நாட்டாமை வேலை செய்து அதில் வருகின்ற ஒரு சில ரூபாய்களை அல்லாஹ்வுடைய பாதையிலே சதக்கா கொடுப்பார்கள் என்ற செய்தியை புகாரி முஸ்லிமிலே நாங்கள் பார்க்கிறோம் சகோதரர்களே. எவ்வளவு பெரிய ஆர்வம் என்று பாருங்கள். தனக்கு சாப்பிடுவதற்கு வசதி இல்லை, தனக்கு செலவழிப்பதற்கு வசதி இல்லை, அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுக்க வேண்டுமே அப்பா, ஓடோடி சென்ற நாட்டாமை வேலை செய்து வருகின்ற ஒரு சில ரூபாய்களை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்தார்கள் என்றால் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் எவ்வளவு அருள் செய்திருக்கிறான் சகோதரர்களே, எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் எவ்வளவு பரக்கத்தை செய்திருக்கிறான். ஒரு கணம் சிந்தனை செய்து பாருங்கள். சாப்பாட்டுக்கு மேல் சாப்பாடு சாப்பிடுகிறோம், ஆடைகளுக்கு மேல் ஆடை உடுக்கிறோமே சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பாதையில் எந்த அளவுக்கு வாரி வழங்குகிறோம் என்ற ஒரு கணம் சிந்தனை செய்து பாருங்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சதக்காக்கள் என்பது, தான தர்மங்கள் என்பது பாவங்களை போக்கக்கூடியதாக இருக்கிறது, நரக விடுதலை எங்களுக்கு பெற்று தந்து சுவனத்துக்கு இட்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. எனவே அதையும் இந்த ரமலான் மாதத்தில் மட்டுமல்ல, எல்லா காலங்களிலும் சதக்காவை பற்றி பிடித்துக் கொண்டு நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற்று சுவனத்தில் அடைவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இந்த ACTJ என்ற அமைப்பிலிருந்து வானொலி நிகழ்ச்சி நடக்கிறது. ஒவ்வொரு நாளும் 1 மணித்தியாலம் இஸ்லாத்தை போதிக்க வேண்டும் என்பதற்காக, இலங்கை முஸ்லிம்கள் எல்லாம் இஸ்லாத்தை படிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ரேடியோ நிகழ்ச்சி செய்யப்படுகிறது. உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், சாதாரணமாக அதை செய்ய முடியாது, பெரிய ஒரு பொருளாதார வசதி தேவைப்படுகிறது. நாங்கள் அதற்கு செலவழிக்கின்ற ஒவ்வொரு ரூபாயும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உயிர்த்தெழுப்புவதற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கட்டி எழுப்புவதற்காக செலவழித்த நன்மை எங்களுக்கு பெற்றுத்தரும் சகோதரர்களே. அது மாத்திரமல்லாமல் இந்த இடத்தில் நிறைய தர்வா சம்பந்தப்பட்ட விடயங்கள் நடக்கிறது என்றால்
அதற்காக ஏதாவது உதவிகள் கேட்டால், ஏதாவது கொடுத்து விட்டு போங்கள் என்ற வார்த்தை சொல்லப்பட்டால், அன்பான் இஸ்லாமிய சோழே, நாங்கள் நரக விடுதலை எதிர்பார்ப்பவர்கள், பாவ மன்னிப்பை எதிர்பார்ப்பவர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கட்டி எழுப்புவதற்காக எவ்வளவும் கொடுப்போம் சகோதரர்களே, எவ்வளவும் கொடுப்போம். ஒரு காலத்தில் நாங்கள் என்ன செய்தோம்? கந்தூரிக்கு என்றும் கட்டத்துக்கு என்றும் விழாக்களுக்கு என்றும் லட்சக்கணக்கில் செலவழித்தோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் எந்த அளவுக்கு செலவழிக்கிறோம் என்று சிந்தனை செய்து பாருங்கள் சகோதரே. அதெல்லாம் செலவழிக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய குற்றத்தை உங்களுக்கு தந்து விடலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கம், குர்ஆன், ஹதீஸ்